பாபா திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு தோல்வி படமாக அமைஞ்சிருந்தாலும் கூட அந்த படத்தை நடித்து முடித்ததுக்கப்புறமா ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அது வரைக்கும் பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்த ரஜினிகாந்த் எல்லாத்தையும் மாற்றிருக்கிறாரு. பாபா திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அதிகம் மது அருந்தக்கூடிய நபரா, சிகரெட் பிடிக்கக்கூடிய நபரா, எப்போதும் அசைவத்தை மட்டுமே விரும்பி உண்ணக்கூடிய ஒரு நபரா முதல்ல காட்சிப்படுத்தியிருப்பாங்க. பின்னால் பாபாவை சந்திக்கும்போது ஒரு 7 மந்திரங்கள் ரஜினிக்கு கொடுக்கப்படும். அதை கொடுக்கும்போதே மது அருந்தக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளும் சேர்த்து வழங்கப்படும். ஆனால் ரஜினிகாந்த் முதல்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார். படம் போக 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 பாபா மேலே ரஜினி அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த ஒரு நம்பிக்கைக்கு அப்புறமா மது அருந்துறத, சிகரெட் பிடிக்கிறத, அசைவம் சாப்பிட்றதெல்லாம் ரஜினி அவர்கள் நிறுத்துவார். நிறுத்தினதுக்கப்புறம் ஒரு வசனம் ஒன்றும் பேசுவார். இது 3 இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இது 3 இல்லாமையும் வாழ முடியும், அதுவும் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறத இப்போ தான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். பாபா திரைப்படம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படமாக இருக்கிறதுனால அந்த படத்துக்கு இந்த வசனம் செட் ஆகியிருக்கலாம். இதில் உணவு முறையை தவிர்த்துட்டு மற்ற 2 கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் இருக்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத புரிய வைக்கிற விதமாக ரஜினி அவர்கள் தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார். அது என்னென்னா, நான் தினமும் மது அருந்துவேன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சிகரெட் பிடிப்பேன் அப்படின்ற கணக்கு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு கணக்கில்லாமல் சிகரெட் பிடிப்பேன். தினமும் 2 முறையாவது அசைவ உணவு சாப்பிட்ருவேன். ஆனால் இந்த 3ஐயும் தினமும் எடுத்துக்கொள்கிற ஒரு மனுஷனால் 60 வயசுக்கு மேலே வாழவே முடியாது. ஆனால் இன்றைக்கி எனக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த 3 கெட்ட பழக்கத்தையும் நான் விட்டது தான். நான் மாறினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னோடய மனைவியோட அன்பு தான். அவங்களோட அன்பு தான் நான் புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சுது. அவங்களோட பாசத்தினால தான் நான் மது அருந்துறதையே சுத்தமாக விட்டுட்டேன். உணவு பழக்கம் அது உங்களுடைய விருப்பம், உங்களோட உடல்நிலைக்கு ஏற்றவாறு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் என்னுடைய ரசிகர்கள் மது அருந்துறதையும் சிகரெட் பிடிக்கிறதையும் மொத்தமாக விட்டுடுங்க. அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லது. அதை 2ஐயும் நீங்கள் விடும்போது உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். நம்மளோட குடும்பம் நமக்கு தர சந்தோஷத்தை விட இது 2ம் அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துறாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.